மதுரை நரிமேடு சோனையார் கோவில் மெயின் ரோடு பகுதியில் அலைகள் அச்சகம் என்ற அச்சகத்தை நடத்தி வருபவர் முத்துச்சாமி. இவர் கடந்த 7 வருடமாக அங்கு அச்சகம் நடத்தி வருகிறார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் முத்துச்சாமி புகார் மனு அளித்தார். அதில் நடிகர் சூரியின் சகோதரர் லட்சுமணன் தனது அச்சகத்தில் அட்ராசிட்டி செய்து தனது அச்சகத்தை காலி செய்ய வற்புறுத்துவதாக புகார் மனு அளித்தார். மதுரை நரிமேடு சோனையார் கோவில் தெருவில் நான் அச்சாபீஸ் வச்சு குழப்பம் நடத்திட்டு வரேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நடிகர் சூரியனுடைய தம்பி லட்சுமணன் அவர்கள் என்னுடைய கடையை ஆக்கிரமிச்சிருந்தாரு. அதை 4-5 பேர்கிட்ட சொல்லி முறையாக தகுந்த ஆலோசனை சொல்லுங்க, அவருக்கு எடுக்க சொல்லுங்க, எனக்கு இணைஞ்சலா இருக்குன்னு சொல்லி நான் பலமுறை சொன்னேன். ஆனால் அப்படி அதை அவர் கண்டுக்கல. திரும்ப அந்த கடையை என் கடையை உடச்சி பூட்டை போட்டு வேற பூட்டு போட்டிருக்காங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பல தடவை முயற்சி பண்ணேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ லட்சுமண சாவி இருக்கு போய் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. நடிகர் சூரியனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குதா என்னன்னு தெரியல. அவர் ஒரு சினிமாவில் ஒரு முறையாக இருக்காரு. ஆனால் அவர் பேரை கெடுக்கிற மாதிரி அவருடைய தம்பிகள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் கடையை பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு. கடையில் 2 பக்கம் பார்க்கிங் போட்டிருக்காங்க. கடையை யாருமே அங்கே போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல. அது ஒரு பள்ளிக்கூடம், அதிகமாக பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நரிமேடுன்றது. ஒரு 10 பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பகுதியில். ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, வர முடியல. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள் எதுவும் போக முடியல. அந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு. நடிகர் சூர்யா அவருடைய பேரை சொல்லியா அவங்க டீக்கரை மதுரை முழுவதும் நடத்துறாங்க. நல்லபடியா அவங்க தொழில் நடத்தணும், அதை பற்றி நம்ம எந்த குறையும் இல்லை. இப்படி பொதுமக்களுக்கு அருகே இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த கடையை அவங்களுடைய பணபலத்தை வச்சு அவங்க விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க, தொடர்ந்து அத்துமீறாங்க. இது சம்பந்தமான காவல்துறையில புகார் மனு கொடுத்தாலும் நடவடிக்கையே இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளா நான் மனு கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஐயா, இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திச்சு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். நம்மள மாதிரி பத்திரிகை துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி துறைகள் தான் எனக்கு ஒரு ஆதரவா நிற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். கடை எனக்கு உரிமை இல்லை, நான் அவருக்கு உரிமை இல்லை. அவரு வாடகைக்கு தான் இருக்காரு, நானும் வாடகைக்கு தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனர் காலி பண்ணிக்க சொன்னா முறையா காலி பண்ணிக்கிற போறேன். எனக்கு அதுல ஆட்சேபனை கிடையாது. ஆனா அதுக்கு உன்னால இவங்க பணபலத்தை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க. போறவள்ள வர்றவள்ள 4 பேர் அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறதுனால எனக்கு கொலை மிரட்டல பயமா இருக்குது. என் மேல ஏதாவது அவர் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு.